12th தமிழில் 4 இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 5வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மதராசப்பட்டினம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க. இதில் வந்து நுழையும் முன் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் தான் இது மதராசப்பட்டினம். ஓகேவா? ஸோ இன்று எப்படி அழைக்கப்படுது? சென்னை மாநகரமாக வளர்ந்துருக்கு. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம் போன போக்கில் வளர்வது போல வளர்ந்துள்ளது. ஸோ இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது இது. ரீசெண்டாக கூட நான் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருப்பேன். கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா எது? தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்க சென்னை தான் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அண்ட் இது என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாகவும் தமிழகத்தின் தலைநகராகவும் திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சென்னை அப்படிங்கிறது இந்த சென்னை அப்படிங்கிறது வந்து வரலாற்றுக்கு தொடக்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே மனிதர்கள் இங்கு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது தடயம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கேன்னு பாருங்கள், சென்னைக்கு அருகேயுள்ள குடியம், அதிரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை 1,00,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஓடக்கூடிய கொற்றலை ஆற்றுப்படுகை வந்து மனித நாகரிகத்தோட முதன்மையான களங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. எது? கொற்றலை ஆறு பகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரி இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். ராபர்ட் ப்ரூஸ் புட் 1863 வந்து அகழாய்வு அப்படிங்கிறது பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையின் ஒரு பகுதியாக இருக்கிற மயிலாப்பூர், நமக்கு தெரியும் மயிலாப்பூர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. என்ன துறைமுகம்? மல்லியர்பா தான் இன்னைக்கு வந்து மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் இங்கெல்லாம் கோயில்கள் இதை பற்றியெல்லாம் பாடப்பட்ட ஒரு தலங்கள் புக்ஸில் வந்து இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பல்லாவரத்தில் இருக்கிற பல்லவர் குடைவரை கோயில், இது நமக்கு தெரியும் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இங்குள்ள கல்வெட்டு சென்னையில் கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் சொல்லியிருப்பாங்க பாருங்க, வள்ளல் பச்சையப்பர் அப்படிங்கிறவர் வந்து கூவம் நதிக்கரையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் வழிபட்டதா ஒரு குறிப்பு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அது அவரோட டைரியில் அவர் எழுதி வச்சுருப்பார். அண்ட் பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வேங்கடசாமி, ஜீவானந்தம் இவங்களோட சேர்ந்து படகு பயணம் செஞ்சுருக்காரு. ஸோ அதை வந்து அவர் மாவலிபுர செலவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதையை எழுதியிருப்பார். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும், புதுச்சேரி வரைக்கும் நீளுதான், அன்னதில் தோணிகள் ஓடும், அதில் தோணி ஓடுது, எழில் அன்னம் மிதப்பது போல், அழகான அன்னங்கள் எல்லாம் அதில் மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தோணிகள் வந்து ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? என்னரும் தோழரும் நானும், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் ஒன்றில் அதில் ஒரு தோணியில் ஏறி உட்காந்து சென்னையை விட்டு அப்படியே தோணி கிளம்புது. அப்புறம் அந்த மெதுவாக ஃபஸ்ட்டு கிளம்புனது தீவிரமாக வேகம் எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அண்ட் அப்போ மாவலிபுர செலவு அப்படிங்கிறது யாரோட கவிதை அப்படின்னா பாரதிதாசன் அவர்களின் கவிதை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேத்துப்பட்டு, இன்றைக்கி என்ன அழைக்கப்படுது? சேற்றுப்பட்டு சொல்கிறோம்ல. நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் இந்த பகுதிகள் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கால் பதிக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே 12 to 13ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற கிராமங்களாக விளங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அயலவர் குடியேற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் வந்து தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது.
இருக்குது. சென்னப்பட்டணம்னா இது சென்னை பட்டணத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை, குப்பம் ஒரு குப்பமாக இருந்தது எப்படி நகரமாக மாற்றம் பெற்றது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை வந்து அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னை பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசிய டச்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் வணிகம் செஞ்சுருப்பாங்க. இவங்களை தொடர்ந்து வந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் ஃப்ரான்சிஸ் டே இவர் ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்திருப்பார். ஓகேவா? ஸோ மயிலாப்பூருக்கு வடக்கே இருந்த சில பகுதிகளை அன்று அப்பகுதியின் இருபுறமும் என்ன கூவமாறு வந்து அழகாக கரைபுரண்டு, ஆக்சுவலாக இன்றைக்கி தான் அந்த கூவமாற பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக கிடக்குது. பட் கூவமாறு அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒரு ஆறாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அழைத்தனர். ஓகேவா? இந்த கூவமாறை என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, திருவல்லிக்கேணி ஆறு. அப்போ திருவல்லிக்கேணி ஆறு என அழைக்கப்பட்டது எது அப்படின்னா கூவமாறு அப்படின்னு சொல்லி தெரியணும். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து எப்போ ஆகஸ்ட் 22 வந்து ஆகஸ்ட் 22 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். யார்கிட்டேருந்து? சென்னப்பரோட பசங்கக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ சென்னையின் நீர்நிலைகளும் வடிகால்களும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை வட சென்னைக்கு கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, அதற்கும் கீழே பாலாறு. இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய கால்வாய் தான் இது பக்கிங்காம் கால்வாய். ஓகேவா? ஸோ காட்டான் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி, நல்லா என 18 பெரிய ஓடை இருக்காமா. 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாய் அக்காலத்தில் வடிகால்களை பெற்றிருந்தது. மழை நீர் சிறிய ஓடை வழியாக பெரிய ஓடைகளும் சென்றடையும். பெரிய ஓடைகள் ஆறுகளை சென்றடையும், ஆறுகள் கடலில் சென்று சேரும். இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்களை நாம் என்ன செய்துள்ளோம் எண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நகர உருவாக்கம். சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வந்து வீடுகள் இருந்த பகுதி, அங்கே வந்து வெள்ளையர்கள் எல்லாம் இருந்தாங்க, அதனால வெள்ளையர் நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கோட்டைக்கு வெளியே இருப்பவங்க வந்து அவங்களுக்கு அந்த வெள்ளையர்களுக்கு தேவையான ஒர்க்கை செஞ்சு கொடுக்குற சர்வன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க இருந்த ஏரியா வந்து பிளாக்ஸ் டவுன், அதாவது கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இந்த 2 பகுதிகளும் இணைந்த பகுதி தான் என்ன? மதராசப்பட்டினம். ஓகேவா? ஸோ கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் எந்த வணிகத்தை சார்ந்திருந்துச்சு அப்படின்னா துணி வணிகம். ஓகேவா? ஸோ என்னாச்சு அப்படின்னா இந்தியாவோட பல பிளேசஸ்லேருந்து நெசவாளர்கள் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அதனால தான் வண்ணாரப்பேட்டை இதெல்லாம் உருவாச்சு. ஓகேவா? வண்ணாரப்பேட்டைனா என்ன? வண்ணத்துக்காரன்பேட்டை அப்படிங்கிறது தான் மருவி வண்ணாரப்பேட்டையாக இருக்குது. அதே மாதிரி சின்ன தரைப்பேட்டை அப்படிங்கிறது தான் சிந்தாதிரிப்பேட்டை ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, ட்ரிபிள் கேன் சொல்கிறோம்ல அதுதான், அண்ட் புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், இந்த கிராமங்களும் இணைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும், தென் சென்னை பகுதிகள் சென்னை பட்டணம் என்றும் இப்படி 2ஐயும் பிரித்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தப்புறம் தான் 2ஐயும் இணைச்சி மதராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது பின்னாளில் மெட்ராஸ் ஆகி இப்போ வந்து சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். நகராட்சி மாகாணம் அப்படின்னு பார்த்தோம்னா 1646 கணக்கின்படி மக்கள் தொகை 19,000. இவ்வளர்ச்சியினை அறிந்தே 1688 சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது எப்போ? 1688. ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினர். ஓகேவா? அதோட முதல் தலைவர் யார்? எலியேல். ஓகேவா? அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் அப்படிங்கிறவர் தலைவராக வருவார். ஃபஸ்ட்டு எலியேல், அதுக்கப்புறம் தாமஸ் பிட். இந்த தாமஸ் பிட்டோட ஆட்சி காலத்தை தான் சென்னையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சென்னையின் பொற்காலம் எது? தாமஸ் பிட்டோட ஆட்சி காலம். ஓகேவா? இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயரின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அறிவின் நகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் நிறுவப்பட்டுச்சு. ஓகேவா? அதனால தான் அறிவின் நகரம்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 1715 சென்ட் மேரிஸ் தேவாலய தர்ம பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துச்சு. 1812 சென்னை கோட்டை கல்லூரி. ஓகேவா? 1837 கிறிஸ்தவ கல்லூரி.
1840 பிரசிடென்சி கல்லூரி. இந்த இயர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா, இம்பார்ட்டன்ட். 1812 சென்னை கோட்டை கல்லூரி, 1837 1837 கிறிஸ்தவ கல்லூரி, 1840 பிரசிடென்சி கல்லூரி, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும்பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857, இது நமக்கு தெரியும் இல்லையா. 1857 வந்து சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கும். 1914 தான் வந்து இப்போ குயின் மேரிஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த காலேஜ் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பச்சையப்பன் காலேஜ் அப்படிங்கிறது நிதி, இந்த ஆங்கிலேயரோட நிதி உதவி இல்லாமல் தனி ஒரு இந்தியரால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் பச்சையப்பர் காலேஜ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த 19ஆம் நூற்றாண்டின் கல்வி வளர்ச்சியின் உடனிகழ்வான அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ யூ நோ பாருங்கள், இந்தோ சராசனிக் கட்டடக்கலை, முகலாய கட்டடக்கலை, ஓகேவா, இது அண்ட் பிரிட்டானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி, இது மூணையும் கலந்து உருவாக்கப்பட்டது தான் இந்தோ சராசனிக் கதை. எதெல்லாம்? முகலாய கட்டடக்கலை, பிரிட்டானிய கட்டடக்கலை, பாரம்பரிய பாணி, இந்திய பாரம்பரிய பாணி. இதில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் எதுனா சேப்பாக்கம் அரண்மனை. ஸோ சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னா இந்த இந்தோ சராசனிக் கட்டடக்கலையின் சிறப்பை தான் நமக்கு காமிக்குது, ஓகேவா. இந்த பாருங்கள், இந்தோ சராசனிக் கட்டட பாணியில் அமைந்த நீதிமன்றம் சென்னை கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்தது பண்பாட்டு அடையாளங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணங்களை கையாளும் அந்த முறையாக கையாள தான் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி சராசனிக் கட்டட முறையில் அமைந்தது. இது வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. ஸோ நம்ம வரலாற்று அறையிறதுக்கான ஒரு முக்கிய சான்றாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ணா சாலைக்கு அடுத்ததாக மதராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்தவல்லி, எது பூந்தமல்லி இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி 1856 தென்னிந்தியாவோட முதல் தொடர்வண்டி நிலையமாக இருந்தது இது ராயபுரத்தில் அமைக்கப்பட்டுச்சு. 1856 ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், இது அதுக்கப்புறம் ட்ராம் வண்டியெல்லாம் இயக்கப்பட்டிருக்கும். இந்த மதராசப்பட்டினம் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த ட்ராம் வண்டியெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நம்ம இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் எல்லாம் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அறிஞர் அண்ணாவோட பேர் வந்து சூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஸோ அதோட இந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. அண்ட் இப்போ வந்து சென்னை அப்படின்னு சொல்லி, இந்த சென்னை அப்படிங்கிறது ஒரு வெறும் நகரம் மட்டும் இல்லை, எல்லாத்தோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தொழிற்சாலைகளாகட்டும், நிறுவனங்களாகட்டும், மறைமுக வேலைவாய்ப்புகள், கணினி மென்பொருள், வன்பொருள், இப்படி எல்லா விஷயத்துக்குமே சென்னை வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்குது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருட்களை உருவாக்கும் மையமாகவும் திகழுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கிற விஷயங்கள். இப்போ டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை நூலகங்கள் சென்னையின் பழமை, அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தளங்கள், ஓகேவா. அவற்றுள் சிலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னை இலக்கிய சங்கம், இது 1812 கோட்டை கல்லூரியின் இணைவாக உருவான இந்நூலகம் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று, ஓகேவா. அடுத்த கன்னிமாரா நூலகம், இது நமக்கு தெரியும், இந்தியாவின் முதல் பொது நூலகம் 1860 வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஓகேவா. அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்டது இந்நூலகம் சொல்லியிருக்காங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869, ஓகேவா. ஸோ இது காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவானது. அப்போ கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் யாரோட தொகுப்பு அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டால் காலின் மெக்கன்சி 1869 உருவாக்கப்பட்டது. அரிய ஓலைச்சுவடி, தாழ் சுவடி, புத்தகங்கள், இப்படி நிறைய தொகுப்புகள் இருக்குது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் நமக்கு தெரியும், 2010 உருவாக்கியிருப்பாங்க. ஆசியாவோட 2வது மிகப்பெரிய நூலகம்ங்கிற பெருமையை பெற்றது. அண்ட் இப்போ வந்து ஒரு பெரிய நூலகம் அப்படிங்கிறது மதுரையில் அமைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. அடுத்தது தமிழாய்வு நூல்கள். சிறப்பு நிலையில் தமிழாய்வு நூல்களை கொண்ட உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம் ரோஜா முத்தையா
ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம், இதுவுமே ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நூலகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி 9th புக்கில் நினைக்கிறேன் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த நூலகம் பற்றின டீட்டெயில்ஸும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தெய்வ மணிமாலை, ராமலிங்க அடிகளார் எழுதினது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகேவா? ஸோ இதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம்தான் சென்னை. ஓகேவா? இவ்வுண்மை நெறியை உருவாக்கி வளர்த்தவர் யார்? வள்ளலார். யார்? ராமலிங்க அடிகளார் இல்லையா? சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது கந்தக்கோட்டம். இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறம் செய்வோர் நிறைந்திருக்கும் ஒரு சென்னையில் கந்தக்கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்திருக்கிற கந்தவேழே அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி, குழிந்த முகத்தோற்றத்துடைய தூய மாணிக்கமணியே இப்படின்னெல்லாம் அவரை புகழ்ந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இப்படி அதிலெல்லாம் சிறப்பாக இருக்கிறவரே, எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடியை நினைக்கிற. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட உத்தமரோட உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஓகேவா? அதை கேட்டாலே தெரியுது இல்லையா? உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறார். இந்த மாதிரிப்பட்டவங்களோட நான் உறவு கலக்கக்கூடாது. பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பெருமையாக பேசணுன்னா உன்னோட புகழ் பற்றி தான் நான் பேசணுமே தவிர பொய்யான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். ஓகேவா? அதாவது சிறந்த வாழ்வியல் நெறியை பின்பற்றுமாறு நான் வந்து இருக்கணுமே தவிர இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேய் மாதிரி பிடிச்சிட்டு நான் தொங்கக்கூடாது அப்படின்னு. மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், முனை மறவாதிருக்க வேண்டும். பெண்ணாசை, துறவுக்கு எதிராக இருக்க பெண்ணாசையை நான் மறந்துடணும். மதியும் நின் கருணையாகிய நிதியும், அதாவது ஒன்றை வந்து நான் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மதி வேண்டும் நின் கருணை, நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். ஓகேவா? ஸோ உன்னோட கருணை எனக்கு வேணும், நோயற்ற வாழ்வும் நிதியும் எனக்கு உடையனா நான் இருக்கணும் அப்படின்னு. அடுத்து தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்து வள தலமோங்கு கந்தவேழை. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். அந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்லியிருப்பான். அறம் செய்வோர் நிறைந்திருக்கும் சென்னையின் கந்தக்கோட்டத்து திருக்கோயிலில் எழுந்துருளியிருக்கும் கந்தவேழே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு. ஓகேவா? அதாவது தூய முகத்தோற்றத்தையுடைய மாணிக்கமணி மாதிரி இருக்கிறவரே, அம்மணிகளுள் அருள் நிறைந்த சைவமணியே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் லைனாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாவகை பார்த்தீங்கன்னா பன்னிரு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இப்போ நான் சொன்ன பாடலின் பொருள் தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மலரடினா ஓமை தொகை, மலர் போன்ற அடி. ஓகே. வளர்த்தளம் வினைத்தொகை, வளர்ந்த தளம், வளர்கின்ற தளம், வளரும் தளம். நினைக்கின்ற, நினை கூட்டல் இக்கூட்டல் கின்று கூட்டல் ஆ, இது வந்து பகுதி. இக்கு சந்தி, கின்று வந்து நிகழ்கால இடைநிலை, ஆ வந்து பெயரெச்ச விகுதி. இது வைத்து, வையின்னா பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால நிலை, ஊ வினையெச்ச விகுதி. பேசுவார், பேசு பகுதி, இவ் எதிர்கால நிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி பாருங்க. உள்ளொன்று, உள்கூட்டல் ஒன்று, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது படி உள்ளொன்று ஆச்சு. ஒருமை கூட்டல் உடன், இ ஐ வழி எவ்வும், ஒருமை கூட்டல் ஈ கூட்டல் உடன். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி, இது வந்து ஒருமையுடன் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதியில் உள்ள பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வ மணிமாலை. அப்போ தெய்வ மணிமாலை எத்தனாவது திருமுறையில் இடம்பெற்றிருக்குன்னா 5ஆவது திருமுறை. ஓகேவா? ஸோ இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வ மணிமாலையின் 8ஆம் பாடல். ஓகேவா? சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பிணி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தவர். சிறுவயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றவர். ஓகே.
இம்மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர். வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையவை. திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்கள். எதெல்லாம்? மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேவாரம். ஓகே, இதை வந்து பார்த்துடலாம். ஓகே, இது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டோரி, அப்புறம் திருக்குறளும் இருக்குது. ஓகே, அப்போ தேவாரம் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். திருஞான சம்பந்தர் எழுதினது இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா. கோவில் ஒரு ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களுள் ஒன்று. அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள். அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என அழைக்கப்படும் மயிலாப்பூர். ஓகேவா? இவ்வூர் சென்னை மாநகரின் ஒரு பகுதி. அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி உத்திர விழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருமயிலாப்பூர். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். ஓகேவா? ஸோ இதுக்கு பொருள் பாருங்கள். மலிவிழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த, மடநல்லார்னா இளமை பொருந்திய பெண்கள், கலிவிழானா எழுச்சி தரும் விழா, பலிவிழானா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, ஒலி விழா அப்படிங்கிறது ஆரவார விழா. இதோட மீனிங் பாருங்கள். பூம்பாவாய், அதாவது லாஸ்ட் முடிச்சிருக்காருல, அதாவது அந்த கடவுளை சொல்கிற மாதிரி. இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை. ஸோ இதை படித்தாலே நமக்கு புரியுது இல்லையா? இங்கே என்ன பண்ணுவாங்க? எழுச்சி மிக்க விழாக்கள் எல்லாம் நிகழும். மயிலை கபாலீஸ்வரம் எனும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவை காணாமல் செல்வது முறையாகுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. ஓகேவா? பங்குனி உத்திர திருவிழாவை காண்றதுக்காக. மாமயிலை அப்படின்னா உரிச்சொற்றொடர். ஸோ இங்கே மா வருது இல்லையா, அது உரிச்சொற்றொடர். பூம்பாவாய், பூ கூட்டல் பாவாய், பிரிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. பூ கூட்டல் பாவாய். பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அதுபடி இந்த இம் அப்படிங்கிறது தோன்றியிருக்கும். ஓகேவா? இனமென்மை. நெக்ஸ்ட் கண்டான் அப்படின்னா கான் கூட்டல் இட்கூட்டல் ஆண். கான் வந்து கண்ணென குறுகி இருக்கும் பகுதி. இட்டு வந்து இறந்த காலநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று மிகுதி. அமர்ந்தான் அமர் கூட்டல் இட்கூட்டல் ஆண் அமர் பகுதி. இத்து வந்து இந்தானது விகாரம். இறந்த காலநிலை ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? ஸோ இப்போ மயிலாப்பூரோட சிறப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா மடலார்ந்த தெங்கின் மயிலை, இருளகற்றும் சோதி தொன்மயிலை, கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம், கண்ணார் மயிலை கபாலீச்சரம், கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம், மங்குல் மதித்தவழும் மாடவீதி மயிலாப்பூர், ஊர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள் என்னென்னா ஐப்பசியில் ஓண விழா, கார்த்திகையில் விளக்கு, கார்த்திகை தீபம் தெரியும் இல்லையா? ஸோ விளக்கு திருவிழா எழுதிக்கலாம். மார்கழியில் திருவாதிரை விழா, இதுவுமே நமக்கு தெரியும். தைப்பூசம் ஈஸி தான். மாசி வந்து கடலாட்டு விழா, பங்குனி வந்து பங்குனி உத்திர விழா. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து மார்கழி, மாசி, ஐப்பசி. ஓகேவா? மற்றதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும், ஏன்னா அதுலேயே நேம் இருக்கும். ஐப்பசிக்கு ஓணம். ஓகே, மாசினா கடலாட்டு விழா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி வந்து திருவாதிரை. ஸோ இந்த திருவாதிரை விழா வந்து கேட்பாங்க. ஓகே, மார்கழி மாதம் வர்றது. பாடப்பகுதியாக உள்ள பாடல் 2ஆம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் யார் பாடினது? திருஞான சம்பந்தர் இல்லையா? ஸோ இவர் பாடல்கள் இசை பாடல்களாக திகழ்கின்றன. இப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களுக்கு தேவாரம் அப்படிங்கிறது பெயர் இல்லையா? தேவாரத்தை எழுதினது யார்? திருஞான சம்பந்தர். இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி. ஸோ சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடு அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரவி காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போதும் இது வரைக்கும். இன்றைக்கி ரிமைனிங் பார்ட் வந்து நாளைக்கு கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து மேக்ஸிமம்
ரொம்பவே கம்மியாக தான் பார்க்குறீங்க தமிழுக்கு வந்து நான் அப்படி புக் வைஸ் போடுறது. ஸோ ஒரு 2, 3 பேர் ரொம்ப விரும்பி கேட்டனால தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே வீடியோ போடலாம். அட்லீஸ்ட் ஒரு ஆள் 2 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலே ஓகே ஒரு மனநிறைவு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தோணும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.